அட பாவமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இத்தனை நாளாக போயிட்டு இருந்த விஜய் காவேரி வாழ்க்கையில் இப்போ நல்ல விஷயமா காவேரி எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்க. 2 விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா, அது எப்படி கான்ட்ராக்ட் போட்டவன் நல்லவனாவான் அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, நாங்கள் உண்மையாகவே கணவன் மனைவியாக வாழ்ந்தோம். என் வயிற்றில் ஒரு குழந்தை வளருது அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாமல், அப்போ அந்த குழந்தைக்காக தான் சுற்றி சுற்றி வந்தாங்கன்னா அதுக்காக இல்லாமல் எனக்காகவே வந்தார். அத்தனை தடவை கெஞ்சினார். எனக்கே நர்மதாவோட ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனுக்கு அப்போ தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இங்கே தான் தங்கியிருந்தார். எனக்கு அம்மா போட்டிருக்கும்போது எனக்கு கூட வந்து பார்த்துக்கிட்டாரு. எல்லா இடத்துலையும் என் கூடவே நின்னவர் அவர். குழந்தைங்கிறது எக்ஸ்ட்ரா தான் அவருக்கு. அவர் என் கூட இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டார். அப்படிங்கும்போது இந்த பாட்டியெல்லாம் வயிற்றில் குழந்தைய வச்சுட்டாடா கொடைக்கானல் வரைக்கும் வந்து நீ லூசுன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. திட்டினப்புறமா சாரை தான் அந்த பையன் வரட்டும், அந்த பையன்கிட்ட பேசணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் இறங்கிலாம் ரொம்ப வர மாட்டேன். நான் மான மரியாதையோடு தான் என் பொண்ணுங்க வாழணும்னு நினைப்பேங்கிறாங்க. அந்த யமுனா எந்த மானத்தோட மரியாதையோட வாழ்கிறாங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கு நடுவில் காவேரி எல்லாத்தையும் ஆடியோ நோட்டாக வந்து விஜய்க்கு அனுப்ப, விஜய் அதை வந்து ரோட்டில் ஓரமாக நின்றுட்டு இருக்கவர் அதை கேட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன திருப்ப வருங்கிறத பார்க்கலாம். இந்த விஷயம் இந்த அளவுக்கு வந்ததை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.